தொடர்ச்சியா தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுது. மோடி மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. மதம் சார்ந்த பிரச்சாரத்துல அதில் ஈடுபடுறாங்க. இல்ல, எதிர்கட்சி ரெண்டு பேர் மேலேயும் தான் அவர்கள் கருத்து கேட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசினதும் தப்பு அப்படின்னு அவர்கள் அவங்க கட்சி தலைவர்களையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க, பாஜக கட்சி தலைவரையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதில் எப்படி ஒருதலை பட்சமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த வெறுப்பு அரசியல் வேண்டுமென்றே வெறுப்பு அரசியல் நீங்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறீர்கள். அவர் எந்த வெறுப்பையும் சொல்லவில்லை. அவர் இன்னும் சொல்ல போனா 15 பாயிண்ட் 2016 2020 வரை இதுவரை எந்த பிரதமரும் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்காத 15 பாயிண்ட் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு புரோகிராம் என்று அது நான் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தனால எனக்கு தெரியும். சிறுபான்மை மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப்ல இருந்து சிறுபான்மை மக்களை உயர்த்துவதில் இதுவரை எந்த பிரதமரும் பாடுபடாத அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி பாடுபட்டு இருக்கிறார். அதை பொறுத்து கொள்ளாமல் இவர்கள் நான் இன்னைக்கு கூட விவாதம் செய்யலாம். சிறுபான்மை மக்களுக்கு யார் அதிகம் உதவி செய்திருக்கிறார்கள், அவர் முன்னேற்றத்திற்கு யார் அதிகம் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். இதை பொறுத்து கொள்ளாமல் இன்று தோல்வி பயத்தினால் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். இல்ல, அது தேர்தல் கமிஷன் அதை அப்படி பார்த்தா நான் தமிழகத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆளும் கட்சி அதற்கு செவி சாய்க்கவே மாட்டேன்றாங்க. அப்ப நாங்கள் மாநில தேர்தல் ஆணையம் ஒருபட்சமா செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? ஆக அந்தந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகளின் முடிவு. நாம என்ன சொல்றோமோ அதைத்தான் தேர்தல் அதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அரசியல் அவசியம் கிடையாது என்பதைத்தான் சொல்கிறேன். இல்ல, அது மணிப்பூர்ல இன்னும் சொல்ல போனா அங்க தேர்தல் சுமூகமாக நடைபெற்று இருக்கிறது. அங்க இன்னும் மணிப்பூர் பிரச்சனை இன்னை நேற்று பிரச்சனை இல்லை. மணிப்பூர் பிரச்சனையில் பல உள்விவகாரங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவரின் ஆசையும். யாருக்கும் எங்கேயும் கலவரம் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை. ஆனால் கலவரத்தை அரசியலாக்கும் எண்ணத்தில் எதிர்க்கட்சிகள் செயல்படுகிறார்கள் என்பதான் எனது கருத்து. தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில் அதிகமாவே இந்த போதைப் பொருளுடைய பழக்கம் அதிகமா இருக்கு. ஒரு போதை ஊசி செலுத்தி ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்காங்க. பல இடங்கள்ல கொலையும் கொள்ளையும் நடந்து. இல்ல, இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது. அரசு அதிகாரிகள் வீட்டிலேயே அவர்கள் சில இடங்களில் போதைப் பொருள்கள் வைப்பதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதும், வாகனங்களில் போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது என்பதும், இங்கே கண்ணகி நகரில் நான் போட்டி போட்ட தென்சென்னையில் கண்ணகி நகரில் நான் போகும்போதே பெண்கள் வைத்த முதல் கோரிக்கை இங்கே உள்ள கஞ்சா பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அங்கே உள்ள இளைஞர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று தாய்மார்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆக சாதிக் உள்ள இருந்தா கூட சாதிக் என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை தமிழகத்தில் சாதித்து விட்டார். ஏனென்றால் அது திமுகவும் சாதிக்கும் அதுல ஒரு பெரிய கூட்டணி போட்டிருந்தாங்க. வேறு எந்த கூட்டணி வெற்றிகரமாக இருக்கிறதோ இல்லையோ சாதிக்கின் கூட்டணியும் திமுகவின் கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறது என்பதை போதை பழக்கத்தில் இளைஞர்கள் பரிதவித்துக் கொண்டிருப்பதை காட்டுகிறது. முதல் இதை சரி செய்யட்டும். ஸ்டாலின் மற்றவங்களை குறை சொல்றதை விட இன்னைக்கு பாருங்க, புதுக்கோட்டையில வேங்கை வயல் மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. வேங்கை வயலுக்கு இன்னும் ஒரு பதில் கிடைக்கல. இன்னைக்கு மாட்டுச்சாணத்தை புதுக்கோட்டையில ஒரு கிராமத்துல கலந்துருக்காங்க. இதை நீங்க கவனிங்க. இந்தியாக்குள்ள நீங்க தமிழ்நாடு கடந்து போகுது இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை முதலில் பாருங்கள் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.